ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலைப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நேற்றே நம்ம இந்த ஒர்க் புக்கில் உங்களுக்கு ஸ்கூலில் வந்து இந்த ஒர்க் புக் கொடுத்துருக்காங்களே கண்ணு, அதில் நம்ம நேற்று 2 ஒர்க் ஷீட் பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லேயும் கிட்டத்தட்ட 20 சம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்க நெக்ஸ்ட்டு 2 ஒர்க் ஷீட்ஸ் 3 and 4 பார்க்கலாம். சரிங்களா கண்ணா? ஒரு விஷயம் முக்கியமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்து தான் ஆன்லைன் கிளாஸில் தான் லேர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா கண்ணா? அது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக செஞ்சீங்கன்னு தெரியாது. எனிவே, பட் இங்கே கொடுத்துருக்குற அந்த ஒர்க் புக்கில் இருக்க சம்ஸை நீங்கள் ப்ராப்பராக போட தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக 6th இருக்க எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தரவாகியே தீரும். சரிங்களா? அந்த அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக சம்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டால் அந்த சம்ஸ்குரிய கால்குலேஷன் எப்படின்றத மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சொல்கிறோம் வீடியோவில் சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் புக்கில் இருக்க சம்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி போடுறதுன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஃபர்தராக 7th ஸ்டாண்டர்டில் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா கண்ணா? ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோக்கு நம்ம போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கலைப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும் கண்ணா. ஏன்னா நம்ம அடுத்தது ஒர்க் ஷீட் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஒர்க் ஷீட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? ஸோ நம்ம 3rd ஒர்க் ஷீட் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜீப்ரா. ஓகேவா? அல்ஜீப்ரா கண்ணு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இயற்கணிதம் தமிழில். ஸோ கண்ணு, ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த ஃபாலோயிங் நம்பர் பேட்டர்ன். இந்த கொடுத்துருக்க நம்பரில் அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நான் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ரிலேஷன்ஷிப் எழுதியிருக்கேன் பாருங்கள். 2, 3, 5, 8, 13, 21. நான் கண்ணு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சொல்லுவேன். ஓகேவா? 2 மீடியம் குழந்தைங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ 2ஓட 1 கூட்டினா 3 வரும், 3ஓட 2 கூட்டினா 5 வருது, 5ஓட 3 கூட்டினா 8 வருது, 8ஓட மறுபடியும் 5 கூட்டினா தான் 13 வருது, 13ஓட மறுபடியும் 8 ஆட் பண்ணால் 21 வருது இல்லைங்களா? இந்த மாதிரி போகுது இல்லை? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 + 1 3 வந்துச்சா? அடுத்தது இந்த 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 இன்பிட்வீன் இருக்கு இல்லையா, எதை நம்ம கூட்டுறோன்னு 1 + 2 இது ரெண்டையும் கூட்டி அடுத்த நம்பரோட கூட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போது என்ன அர்த்தம்? 5 + 3 8. அடுத்தது செக் பண்ணி பாருங்கள், இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5 வருமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. 8 + 5 13. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் கூட்டினா என்ன வருது? 8ஆ? அதோட இதை கூட்டியிருக்காங்க 13 + 8. அப்போ அதுக்கடுத்து நம்ம எதோட ஆட் பண்ணணுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த 5ஐயும் இந்த 8ஐயும் கூட்டணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 21 + 13. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 34ன்னு வரும். உங்களோட ஆன்சர் 34. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் எக்ஸ் இஸ் ஆட் நம்பர் தென் த நெக்ஸ்ட் ஆட் நம்பர் இஸ். ஆட் நம்பர்னா ஒற்றை எண். சரியா கண்ணா? அப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர், ஒற்றை எண். அதுக்கு அடுத்து 9 தான் வந்து ஒற்றை எண் இல்லைங்களா? இந்த மாதிரி போகுதுன்னா அப்போ பிட்வீனில் எவ்வளோ வருது? +2 +2 போட்டால் தான் வருதா? அப்போ என்ன அர்த்தம்னா x + 2 அப்படின்னு அர்த்தம். 3rd question, 4 more than 3 times of a number is represented as. 4 more than 3 times a number அப்படின்னா ஒரு நம்பர் 3 மடங்கு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா நம்பர் 3xன்னு வச்சுக்கலாம். இங்கே எல்லாமே எக்ஸ்ன்னு இருக்கிறனால அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 3x. மோர் தென்னா ஆட் பண்ணணும், அதனால 3x + 4. ஓகேங்களா? இதே லெஸ் தென்னு கொடுத்தா சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா? மோர் தென்னா கூட்டணும், லெஸ் தென்னா கழிக்கணும். ஓகேங்களா? 4th question, perimeter of the given square shaped garden. கண்ணு, perimeter of the square அதாவது சதுரத்தின் சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்னது? 4a யூனிட்ஸ் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்னா, இங்கே இது y யூனிட்ன்றால 4 × y 4y யூனிட்ஸ். ஓகேவா? B is the answer. Next, 5th question, in the assembly 7 students are standing in the first row. If there are n rows, then how many students are attending prayer? அதாவது கண்ணு, ஒரு அசம்பிளியில் நிற்கிறாங்க. ஓகேவா? ப்ரேயர் ஹாலில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் 7 குழந்தைங்க. ஓகேவா? இந்த மாதிரி இத்தனை ரோவில் நிற்கணும்னா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? எத்தனை ரோவோ × 7 போடுவோம் இல்லையா? அதுதான் இங்கே n ரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 × n. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இஃப் a - 3 = 5 then the value of a. இங்கே பாருங்க கண்ணா, இந்த பக்கம் இருக்க -3 அந்த பக்கம் போகும்போது ஆட் ஆகிடும். இங்கே வந்து கழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகும்போது கூட்டுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? கூட்டணும் அர்த்தம், அப்படியே ஆப்போசிட். அப்போது a = 5 + 3 8. ஓகே. நெக்ஸ்ட்டு, டேஷ் × n = 1. ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரோட 1 பெருக்கினா தானே அதே நம்பர் வரும். ஸோ n தான் ஆன்சர். n × 1 = n. n × dash = 0னா எந்த நம்பராக இருந்தாலும் அதோட 0 பெருக்கினா தான் 0 வரும். அதனால் n × 0 = 0. நெக்ஸ்ட் 9th question, அன்பு ஸ்பென்ஸ் rupees. இந்த அமௌண்ட் வந்து கிளியராக இல்லை, நம்ம ஒரு 20 rupeesனு வச்சுக்கலாமே. ஈச் டே ஃபார் பையிங் மில்க், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பென்ட் பை அன்பு ஆஃப்டர் 8 days.
ஸோ கண்ணு இங்கே பாருங்கள், ஒரு நாளுக்கு சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 8 டேஸ்க்கு அப்புறம்னா இப்போ என்ன அர்த்தம், 8 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அப்போ அந்த அமௌண்ட் இன்ட்டு 8 இல்லையா, அதனால் 8 இன்ட்டு அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், கன்சிடர் n இஸ் எ நம்பர் பிட்வீன் 12 and 21, தென் n + 4 வில் பிட்வீன் த நம்பர் and. ஓகேங்களா. என்ற நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குமா, அப்போது அந்த என்னோட 4 கூட்டணும்னா அது எந்த நம்பருக்கு இடையில இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 12ஓடையும் 4 கூட்டிப்போம், 21ஓடையும் 4 கூட்டிப்போம். ஓகேங்களுக்குண்ணா, அதுதான் கான்செப்ட். அப்போ 12 + 4 16, 21 + 4 25. அப்போ உங்களோட ஆப்ஷன் சி 16 and 25, 16 மற்றும் 25. நெக்ஸ்ட் 11th ஒன், by observing the given pattern x and y have some relation, choose the correct algebra expression in terms of x and y. இங்கே நான் இந்த 4ஐயுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துடலாம். இங்கே வந்து எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது y 5ஆக இருக்கான், 3ஆக இருக்கும்போது 7ஆக இருக்கான். நம்ம ஒவ்வொரு கால்குலேஷனையும் பார்த்துருவோமா. y is equal to x + 2 கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே 2ஆக இருந்துச்சு அப்படின்னா 2 + 2 4 வரும். அடுத்து 3ஆக இருந்துச்சுன்னா 3 + 2 5 வரும். ஆனால் இங்கே 7 வந்திருக்கா, அப்போ இந்த கால்குலேஷன் இல்லை. ஓகேவா. அடுத்தது y is equal to x + 3. இங்கே எக்ஸுன்ற இடத்துல 2 போடுங்க, 2 + 3 5 வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 போட்டிங்கன்னா 3 + 3 6ஆக வருது, இங்கே 7 வருது, அப்போ இதுவும் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள் 2x + 1, அந்த எக்ஸுன்ற இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூ போட்டு பார்க்கணும், சரியா கண்ணு. அப்போ 2 × 2 4, 4 + 1 5. அதே மாதிரி அடுத்து 3னா 2 × 3 6, 6 + 1 7. இதே 4னா 2 × 4 8, 8 + 1 9. கரெக்டாக வருதா, அப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். நீங்கள் அடுத்ததையும் கூட செக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். ஏன்னா +1க்கு பதிலாக +2 இருக்கிறனால இதுக்கு அடுத்த நம்பர் வரும், அப்போ இதுவும் தப்பாகும். உங்களோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா. 12th question, if a is equal to 2b, b is equal to 2c and c is equal to 2d, then which one of the following statement is true? ஓகேவா. நான் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கண்ணு, இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. b is 4 times d கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக bக்கு என்ன கால்குலேஷன் 2cன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2 × cன்ற இடத்துல இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க c வேல்யூவை அப்ளை பண்ணணும், அந்த cயின் மதிப்பை இங்கே போடணும். ஓகேவா. அப்போது 2 × 2d என்ன வரும் 4d. ஓகேவா, அதாவது 4 டைம்ஸ். ஓகேவா, 4 டைம்ஸ் ஆஃப் டின்னு அர்த்தம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால கரெக்ட். ஓகேவா கண்ணு. ஸோ b is 4 times d. இந்தையும் a is 4 times cன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்ட், 2 டைம்ஸ்ன்னு கொடுத்ததுனால தப்பு. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு, verbal statement, algebraic statement. x subtracted from 5 அப்படின்னா 5லிருந்து xஐ கழிக்கணும், அதனால 5 - x தான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. x டைம்ஸ், இந்த டைம்ஸ்னு வந்துச்சுனாலே என்னன்னா பெருக்கணும்னு அர்த்தம், அப்போ 5 × x. ஓகேங்களா. x more than 5 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோர் தென்னா கூட்டணும்னு சொல்லியிருக்கேன், லெஸ் தென்னா கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ x more than 5னா 5 + x. x divided by 5னா வகுத்தல் இல்லைங்களா, அப்போ என்ன வரும், இங்கே இருக்கு பாருங்க x/5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 14th sum. Arun convened a meeting for 10 people. In a table, 4 people can be seated, while combining 2 tables, 6 can be seated as shown in the figure. What is the minimum number of tables required to accommodate everyone? ஓகேங்களா. அருண் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு, அதுக்கு 10 பேர் உட்கார போகிறாங்க. அப்போ ஒரு டேபிளில் 4 பேர் உட்காரலாம், இதே 2 டேபிள் போட்டால் 6 பேர் உட்காரலாம். அப்போ 10 பேர் உட்கார எத்தனை டேபிள் வேணும்னு கேட்குறாங்க. எல்லாமே கான்செப்ட் தானே, நான் கான்செப்ட் படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்ணு. ஸோ ஒரு டேபிளில் 4 பேர் உட்காராங்களா, அப்போ 2 பேர் போட்டால் 6 பேர் உட்காராங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு டேபிள் அதிகம் ஆச்சுன்னா 2 பேர் சேர்ந்து உட்காராங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா, 2 பேர் உட்கார இடம் கிடைக்குது. இதே 3 டேபிள் போட்டோன்னா அதே என்னன்னா இப்போ 2 டேபிள் 6 பேர் உட்காந்தாங்களா, அதோட நீங்கள் ஒரு 2 சேருங்க, அப்போ என்ன வருது 8 தான். அப்போ 3 டேபிள் போட்டால் 8 பேர் தான் உட்கார முடியும். இதே 4 டேபிள் போட்டு பாருங்க, இப்போ 3 டேபிள்ஸ்க்கு 8 உட்காடுறாங்களா, அப்போ 8 + 2 10. அப்போ 4 டேபிள் போட்டோம்னா என்ன பண்ணலாம், 10 people உட்காரலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இதையும் நீங்கள் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சொல்லணும், எப்படி சொல்லலாம் தெரியுமா, n டேபிள்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போது nt + 2. ஓகேவா, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ். ஓகேவா, +2ன்னு போடுறோம். ஓகேவா, டேபிள் இன்க்ரீஸ் ஆக 2 பர்சன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்ற மீனிங் கண்ணு. ஸோ என்ன வருது 4 டேபிள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த ஃபாலோயிங் சார்ட். ஸோ m × 3னா 3m + 5னா 3m + 5வா, அதே மாதிரி n × 7னா 7n -3னா அப்போ என்ன நீங்கள் என்ன எழுதணும் 7n - 3ன்னு எழுதணும். ஓகேங்களா. ஓகே. Next, what is the perimeter of the rectangle of length p units and breadth q units?
அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னா 2 × L + B இல்லைங்களா, 2 பெருக்கல் நீளம் கூட்டல் அகலமா. அப்போ 2 × லென்த்ன்ற இடத்துல P போடுங்க, பிரெத்ன்ற இடத்துல Q போடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2P + 2Q, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கன்வெர்ட் த கிவன் ஃபிகர் இன்டு an algebraic equation. இது ரெண்டையும் சேர்த்தா 15, இதுக்கு 3ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம என்ன போடலாம்னா x + 3 = 15, அவ்வளோதான். ஓகேங்களா, இதையும் ஆட் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். x + 3 = 15. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எப்படி இது நம்ம, அதாவது இது வந்து அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க, இதுதான் ஆன்சர். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம், அப்போ x = 15, இங்கே இருக்க +3 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும், ஸோ 12. அப்போ இந்த இடத்துல 12 வரும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 12 + 3 15 வந்துருச்சா. அப்போ நம்ம போட்ட அந்த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் 2 digit numbers are expressed as follows. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 12 இருந்தால் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 × 1 + 2ன்னு போடுறாங்க. இதே 25னா 10 × 2 + 5. இதே 98னா 10 × 9 + 8. இந்த 10ன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஓகேவா. ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த 10 digit is m, 10th digit வந்து mன்னு வச்சுக்கிறதா, யூனிட் டிஜிட் அதாவது ஒன்றுகள் பத்துகள்னு சொல்லுவோம் இல்லை, அதில் பத்துகளோட மதிப்பை mன்னு வச்சுக்கணுமா, ஒன்றுகளோட மதிப்பை nன்னு வச்சுக்கணுமா. வாட் இஸ் த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த 2 digit நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த 2 digit நம்பருக்கு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் எதுன்னு கேட்குறாங்களா. அப்போ நான் வந்து m nன்னு வைக்கிறேன், ஏன்னா அந்த இது வந்து 1's place, இது 10's placeன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10's placeல m, 1's placeல n, அதை நம்ம எப்படி எழுதலாம், m × 10 + n × 1ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அப்படி எழுதுனா தான் கரெக்டாக வரும், ஏன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருக்கேன். 12 = அப்போ இங்கே m பாருங்க 1 × 10 போடுங்க, ப்ளஸ் அதே மாதிரி n இடத்துல 2 × 1 போடுங்க. அப்போ 10 + 2 12 கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. அப்போ நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் எப்படி எழுதலாம்னா mn = 10m + n, அதாவது 10 × m 10m, n × 1 n. ஓகேவா. அப்போ mn = 10m + n அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th question. Sundaram bought 6 oranges and 7 bananas. Each orange cost ₹8. Each banana cost ₹5. Write a numerical expression representing the total cost. ஓகேவா. ஸோ கண்ணு, ஆரஞ்சு 6 ஆரஞ்சும் 7 வாழைப்பழமும் வாங்குறாரு. ஒரு ஆரஞ்சு ₹8, ஒரு வாழைப்பழம் ₹5. ஓகேங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் டோட்டல் காஸ்ட்டுக்கு, 6 × ஆரஞ்சோட ரேட்டு 6 × 8, அதே மாதிரி பனானாக்கு 7 × 5ன்னு போடுவோம். ஓகேவா. அப்போ 48 + 35, உங்களோட ஆன்சர் வந்து ₹83. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தனி திங்ஸ் ஏ நம்பர். ஓகேவா. டேனி திங்ஸ் ஏ நம்பர், ஒரு நம்பரை வந்து அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாட்டு நினச்சிக்கிட்டு சப்ராக்ட் 8 from it, அந்த நம்பர்லேருந்து 8 கழிச்சா அவருக்கு 26 கிடைக்குது. அப்போ அந்த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்களா. லெட் த திங்கிங் நம்பர் இஸ் எக்ஸ். ஓகேவா. அந்த திங்க் பண்ணுற நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. அப்போ அந்த எக்ஸில் இருந்து 8 கழிக்கணும், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ட் 8 from it, அந்த நம்பர்லேருந்து 8 கழிக்கணும். அப்போ x - 8 = 26 அப்படிங்கிறது தான் வந்து அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஆக்சுவலி ஆன்சர். ஓகேவா. உங்களுக்கு அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்க +8 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், -8 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், +8 ஆகிடுமா. அப்போ 26 + 8 என்னன்னா 34. அப்போ அந்த பையன் நினச்ச நம்பர் வந்து 34. ஓகேங்களா. இப்படி தான் இது வந்து அந்த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இதுதான், இதை சமன்பாடு x - 8 = 26 அப்படிங்கிறது. Now we are coming to fourth worksheet வந்துட்டோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ரேஷியோ ஆஃப் ஷேடட் டு நான் ஷேடட் ஸ்கொயர்ஸ் given below, இதெல்லாமே விகிதாச்சாரம். ஓகேங்களா. ஸோ ஷேடட் போர்ஷன் வந்து என்னது 1 2 3 4 5 6, அப்போ 6ன்னு போட்டுக்குவீங்க. நான் ஷேடட் 1 2 3, அப்போ என்ன வருது 6:3ன்னு வருதா. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம், இங்கே 6:3 இல்லை. அப்போ நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். அப்போ 2:1 தான் ஆன்சர். ஓகேவா. 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா ஏன்னா 2 3 6, 1 3 3. ஓகேவா. அதனால் 2:1. நெக்ஸ்ட்டு இஃப் ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் இஸ் 3:4, தென் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் டு பாய்ஸ் 3:4. பாய்ஸ் டு கேர்ள்ஸ்னால் அப்படியே திருப்ப வேண்டியதான். அப்போ என்ன வரும் 4:3. Next, working time at the office of a man is represented by the shaded portion is in a 24-hour clock. Then the ratio of working hours to non-working hours. வேலை செய்த நேரம் வேலை செய்யாத நேரத்துக்குரிய ரேஷியோ கேட்குறாங்க. வேலை செய்கிறது 6 மணி நேரமா, அப்போ மீதி ஒரு நாளில் 18 மணி நேரம் அவங்க வேலை செய்யல. ஓகேவா. நமக்கு தெரியும்ல ஒரு நாளுக்கு 24 hours. அப்போ 24 - 6 என்ன வரும், 18 தான் வரும் இல்லைங்களா. அப்போ இது வந்து ஒர்க் பண்ணது, இது வந்து நான் ஒர்க்கிங் ஒர்க் பண்ணாதது. அப்போ 6:18. இது நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். என்ன வரும், 1 6 6 3 6 18 இல்லையா. அப்போ 1:3 தான் ஆன்சர்.
Fourth one, ratio of 50 km to 500 meter. நமக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுமே ஒரே யூனிட்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணா இந்த மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும் அல்லது கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். நம்ம என்ன பண்ணலாம், மீட்டரா மாத்திக்கலாம். அப்ப பாருங்க 1 km is equal to 1000 meter. அப்ப 50 km 50 into 1000 50000 மீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம ரேஷியோக்கு வருவோம். 50 km இடத்துல 57 போடுங்க. 500 இடத்துல 500 போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. அடுத்து இங்கே 500 இங்கே 5 இருக்கும். அதை நம்ம 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா இங்கே 100 இங்கே 1. அப்போ 100:1. ரேஷியோ ஆஃப் 1 hour to 1 day. 1 hour 1 டேனா 24 மணி நேரம் இல்லைங்களா? அப்போ ரெண்டையுமே டைமுக்கு மாற்றிச்சு 1:24. Divide 55 papers between Geeta and Kala in the ratio 7:4. Then share of Geeta and Kala is. ஓகேங்களா? 55 பேப்பர் இருக்குங்களா, அதை வந்து கீதாவும் கலாவும் இந்த ரேஷியோவில் இந்த விகிதத்தை பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸை எழுதிக்கணும். இன்டூ இது வந்து கீதாக்கு, இது வந்து கலாக்கு. ஓகேவா? அந்த கீதாவோட ரேஷியோவை மேலே எழுதிட்டு அந்த டோட்டல் ரேஷியோ 7 + 4 11 அப்படிங்கிறத கீழே எழுதணும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்? 11 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 5 வருமா? 5 7s 35. அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கீதாக்கு வந்து 35. இப்போ கலாக்கு அவங்களோட ரேஷியோ என்ன? 4ஆ? அதே மாதிரி 55ன்னு போட்டுட்டு இன்டூ கலாவோட ரேஷியோ 4 பை இங்கே டோட்டல் ரேஷியோ அதாவது 11 அப்படிங்கிறத போட்டு கேன்சல் பண்ணணும். அப்போ உங்களுக்கு பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5 × 4 20. அப்போனா 35 20. இது ரெண்டையும் ஆட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55 வரும். அப்போ உங்கள் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம போட்ட ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 55 வரணும். அதே சமயம் கரெக்டாகவும் இருக்கணும், லாஜிக்காகவும் இருக்கணும். 7:4னா அப்போ இவங்களுக்கு தான் அதிகமான பங்கு, இவங்களுக்கு கம்மியான பங்கு. அப்போ இவங்களுக்கு தான் அதிகமான பேப்பர், இவங்களுக்கு கம்மியான பேப்பர். ஓகேவா? அப்படி நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணலாம். விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 12/18. 12/18 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் 2/3ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இங்கே எதெல்லாம் போட்டால் 2/3 வரலையோ அதுதான் நாட் ஈக்குவலன்ட். இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 2/3 வருது. இங்கே ஆல்ரெடி 2/3ன்னு கொடுத்துட்டாங்க. இதை பண்ணாலும் 2/3 வருது. இங்கே 2/4ன்னு இருக்கிறனால இதுதான் வந்து நாட் ஈக்குவலண்ட். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, டு ப்ரிப்பேர் பொங்கல் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ரைஸ் இஸ் 3:1. 4 tumblers rice is used, then how much water is needed? ஓகேங்களா? பொங்கல் செய்யறதுக்கு தண்ணி ஊற்றுற ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? 1 கிளாஸ் அரிசினா 3 கிளாஸ் தண்ணிங்களாம். அப்போ 4 கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது வாட்டர், இது ரைஸ். ஓகேவா? அப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி. அப்படின்னா 4 கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ தண்ணினா இந்த ப்ரொபோர்ஷனில் இதுவும், அதாவது ஆக்சுவலி உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க ABCD அப்படின்னா AD is equal to BC அப்படின்னு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? இது ரெண்டையும் பெருக்கிறதும் சமம் அப்படின்னு. அப்போனா 3 × 4 is equal to 1 × x. ஓகேவா? அப்போ 12 is equal to x. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 டம்ளர். அப்போ நமக்கு லாஜிக்காகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணினா அப்போ 4 கிளாஸ் அரிசிக்கு 3 12 அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். இஃப் எ மேன் வாக்ஸ் 3 km in 5 minutes, then he walks dash km in 45 minutes. ஓகேங்களா? கிலோமீட்டர் மினிட்ஸ் போட்டாச்சு. 3 கிலோமீட்டரில் 15 நிமிஷத்தில் கடக்கிறாரு. அப்போ எத்தனை கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் கடப்போன்னு கேட்குறதா? இதுவும் அதே ப்ரொபோர்ஷன் வச்சு போட்டலாம், விகிதாச்சாரம் யூஸ் பண்ணி போட்டலாம். அந்த விகித சமம் அந்த லாஜிக். ஓகேங்களா? அப்போ இதுவும் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், x × 15ம் இந்த 3 × 45ம் ஈக்குவல். இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் எப்பவுமே லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்க 15 இந்த பக்கம் வகுத்தல வந்துடும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? 3 × 45/15ன்னு கேன்சல் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 15ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா இங்கே 3 வரும். அப்போ 3 9. அப்போ 9 கிலோமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், யூசிங் நம்பர்ஸ் 3 4 9 12 சூஸ் 2 ratios that are proportion from the following. எதை ரெண்டை போட்டால் கரெக்டாக ப்ரப்போர்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்லேயே வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். 3:9 4:12ங்களா? இது ரெண்டை பெருக்கினாலும் சேமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், 9 நாங்க 36, 3 12 36. அப்போ நமக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்போ இதுதான் கரெக்ட் ப்ரப்போர்ஷன். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் வராது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் 11. Ranjan wants to buy 5 balls from a sports shop. If a dozen balls cost ₹120, how much should Ranjan pay to buy 5 balls? ஓகேங்களா? அவர் வந்து 5 பால் வாங்க ஆசைப்படுறாரு. அந்த கடைக்காரர் சொல்கிறாரு ஒரு டஜனா என்ன அர்த்தம்? 12ன்னு அர்த்தம். 12 பால் 120 ரூபா. அப்போ ஒரு 5 பால் எவ்வளோன்னு கேட்குறாங்களா? இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 12 பால் 120 ரூபானாலே ஒரு பால் எவ்வளோ? 10 ரூபா இல்லையா? அப்போ 5 பால் 5 × 10 50. பட் நம்ம கால்குலேஷனே போட்டு காட்டணும்னா இப்படி போடலாம்.
12 balls வந்து 120. அப்போ 5 balls எவ்வளோன்றக்கு நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த இதுவும் சேம் இல்லையா, ஈக்குவல். அதனால் எக்ஸ் இன்ட்டு, அப்போ இந்த எக்ஸ் இன்ட்டு 12ம் 5 இன்ட்டு 120யும் 1. ஓகேவா, அப்போ எக்ஸ் இன்ட்டு 12 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 120. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுட்டு இந்த 12 இந்த பக்கம் டிவைடில் வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10. அப்போ 5 இன்ட்டு 10 50. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 5 balls-க்கு 50 rupees பே பண்ணணும். For 5 balls he has to pay ₹50. Next, find the ratio of the area of shaded portion to the total area of the figure. Shaded portion 4, டோட்டலாக வந்து 16 இருக்குது. ஓகேவா, அப்போ 4:16. இதை நம்ம 4th டேபிள் அடித்தோம்னா 1:4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. The sides of the squares A and B are 2, 4 respectively. What is the ratio of their areas? ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து A² யூனிட்ஸ் இல்லையா. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு 2னா 2 × 2 4, அடுத்தது வந்து 4 யூனிட்ஸ்னா 4 × 4 16 இல்லையா. அப்போ 4 × 16 நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம டிவைட் பண்ணலாம் 4 டேபிளில். அப்போ 1:4 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் எ கியூப். ஸ்கொயர்னா சதுரம், சதுரத்தின் பக்கங்கள் எத்தனை, 4 இல்லையா. கியூப் அப்படின்னா கனசதுரம், கனசதுரத்தோட எட்ஜஸ்னா விளிம்புகள் எத்தனைனா 12. ஓகேவா, அதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போது இந்த பக்கங்கள் 4, விளிம்புகள் 12, சைட்ஸ் எட்ஜஸ். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் 1:3. ஓகேங்களா, ஒரு நாள் 4, 3 12. இதுதான் ஆன்சர் 1:3ங்கிறது. கொஸ்டின் நம்பர் 15. A gets double of what B gets and B gets triple of what C gets. Find A:C. ரொம்ப ஈஸியான சம் தான். ஏக்கு கிடைக்கிறது வந்து பியை டபுள் பண்ணணுமா. ஏ கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் பி கெட்ஸ். பிக்கு என்ன கிடைக்குதோ அதை டபுள் பண்ணால் தான் ஏக்கு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் 2B. ஓகேவா, பி அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பி கெட்ஸ் ட்ரிபிள் ஆஃப் வாட் சி கெட்ஸ். பிக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து சிக்கு கிடைக்கிற மாதிரி 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. ட்ரிபிள்னா 3 மடங்கு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3C. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க கேட்டிருக்க ரேஷியோ ஏக்கும் சிக்கும் தானே. அப்போ நம்ம ஏவையும் சியையும் தான் கம்பேர் பண்ணணுமா. அப்போ டேரெக்டாக நம்ம வந்துடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 2Bன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 போட்டுக்கோங்க. இந்த பின்ற இடத்துக்கு பதிலாக 3Cன்னு போடுங்க. ஏன்னா இங்கே பியும் 3Cயும் சமம்னு வந்துருச்சு இல்லையா, அதனால பின்னு போட வேண்டிய இடத்துக்கு 3C போடுங்க. அப்போ 2 × 3C 6C. அப்போ ஒரு A இஸ் ஈக்குவல் டு 6C. அப்போ A:C னா 1:6 தான் ஆன்சர். புரியுதுங்களா, கரெக்டாக ரீட் பண்ண ஆன்சர் போட்டுடலாம். 16th question. If ₹2000 is divided among Bharati and Anbu in the ratio 3:2, then find Bharati's share. ஓகேங்களா, 2000 ரூபாவை பாரதியும் அன்புன்றவங்களும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, பங்கிட்டுக்கிறாங்க இந்த ரேஷியோவில். அப்போ பாரதிக்கு எவ்வளோ பங்கு வரும்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இதே மாதிரி கால்குலேஷனில் ஒரு சம் போட்டிருக்கோம். நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கணும் இன்ட்டு பாரதியோட ஷேரு 3, அதை எழுதிக்கோங்க. பை கீழே நம்ம என்ன போடுவோம், அந்த டோட்டல் ரேஷியோ 3 + 2 5, அதை நீங்கள் இங்கே எழுதிக்கணும். அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா இங்கே 400 வருது. 400 × 3 1200. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் போடணும். இதே வந்து அன்புவோட ஷேர்னு கேட்டாங்கன்னா இங்கே நீங்கள் 2 போடுவீங்க. அப்போ 800 ரூபாய் வரும். எப்படி செக் பண்ணாலும் ரெண்டையும் கூட்டினா கரெக்டாக 2000 வந்துருச்சு. அப்போ இங்கே கேட்டுக்க கொஸ்டின் பாரதியோட ஷேரு ₹1200. ஓகே, 17th question. The present age of the father is 42 years. Of his son 14 years. அவங்க அப்பாவுக்கு 42 வயசு, பையனுக்கு 14 வயசு. Then find the ratio between the father to son when son was 12 years old. அப்பாவுக்கு பையனுக்கு 14 வயசுன்னும் போது அப்பாவுக்கு 42 வயசா. அப்போ பையனுக்கு 12 வருஷமா இருக்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 2 வருஷம் முன்னாடி இல்லையா, பிஃபோர் 2 years. அப்போ இவருக்கு 12னா இவருக்கும் என்ன வரும், பிஃபோர் 2 years 14 வரும் இல்லையா, 40 வயசாக இருக்கும். அப்போ 40:12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் தான் அடிக்க முடியும். அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வரும்னா 10:3ன்னு வரும் இல்லையா. 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 10 4s are 40, 3 4s are 12. அப்போ உங்களோட ரேஷியோ 10:3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th one. Kalaivani saves ₹500 in 5 days. How much amount she can save in 15 days? 5 நாளில் 500 ரூபாய் சேமிச்சாங்கன்னா அப்போ 15 நாளில் எவ்வளோ சேமிப்பாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். 5 நாளைக்கு 500னா ஒரு நாளைக்கு எவ்வளோ, 100 ரூபாய் இல்லையா. அப்போ 15 நாளைக்கு 15 × 100 1200 சொல்லிடலாம். இல்லை நம்ம கால்குலேஷனாக போடுவோமே. அப்போது 500:5. ஓகேவா, திருப்பி கூட போடுங்க 5:500ன்னு. அப்போது என்னது, 5 நாளில் 500 ரூபானா அப்போ வந்து என்னது எவ்வளோ ரூபா, 15 நாளில். அப்போ என்ன அர்த்தம், இதுவும் சேமா. அப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும், x × 5 = 15 × 500. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்றது வந்து எதை குறிக்குதுன்னா
எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை குறிக்குது. இந்த 5 இந்த பக்கம் வந்துடும், டிவைடில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 500 1500. அப்போது அந்த கலைவாணின்றவங்க 15 நாளில் ரூபாய் 1500 சேமிப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 19th ஒன். Rani brushes her teeth twice a day on all days in a week. Raja brushes his teeth only once a day on all days in a week. What is the ratio of the number times Rani and Raja? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராணின்ற பொண்ணு வந்து தினமும் ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரஷ் பண்ணுறாங்க, வாரத்தில் 7 நாளும் பண்ணுறாங்க. ராஜான்றவர் ஒரு நாள் தான் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ப்ரஷ் பண்ணுறாரு, அதுவும் வாரத்தில் 7 நாள் தினமும் பண்ணுறாரு. சரியா. அவங்களுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ராணி வந்து twice a day in a weekனா 2 × 7. ராஜா வந்து ஒன்லி ஒன்ஸ்னா 1 × 7. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் இல்லையா. அப்போ 14:7. அப்போ நமக்கு என்ன வரும், கேன்சல் பண்ணால் 2:1 வரும். நம்ம இப்படியே வச்சு கூட ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம் 2:1. ஓகேவா. ஏன்னா ட்வைஸ் a day, இங்கே once a day, அப்போ 2:1 அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 20. PQRS are rectangles whose ratios of breadth to length are 1:2, 2:4, 4:8, 8:16 respectively. Check whether the ratios of their areas are in proportional or not. ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா, இவங்க வந்து பிரெத்துக்கும் லென்த்துக்கும், அதாவது அகலம்க்கும் நீளம்க்கும் ரேஷியோ கொடுத்துட்டு அதோட ஏரியாவோட ரேஷியோவை செக் பண்ண சொல்கிறாங்க. செக் வெதர் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் ஆர் இன் ப்ரொபோஷனலான்னு பார்க்க சொல்கிறாங்க, அல்லது இல்லையா ஆர் நாட் அப்படின்னு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேவா. இது P-க்குரிய ரேஷியோ, இது Q, இது R, இது SR. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னா LB ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. அப்போ Pக்கு என்ன வரும், 1 × 2, பிரெத் இன்டூ லென்த்து 2 வருது. அடுத்து Qக்கு 2 × 4 8, Rக்கு 4 × 8 32, அடுத்து Sக்கு 8 × 16 1 வருது, 128 வருது. சரிங்களா. ஓகே. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த 3ஐயும் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு இதை போடுறோம், P/Q, அப்புறம் Q/R. ஓகேவா. அப்போ Pன்ற இடத்துல 2 போடுவோம், Qன்ற இடத்துல 8 போடுவோம். இங்கே Qன்ற இடத்துல 8 போடுவோம், Rன்ற இடத்துல 32 போடுவோம். நமக்கு தெரியும் AD = BCன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போ செக் பண்ணி பாருங்கள். 2 × 32, 8 × 8, 8 × 64, இங்கே 2 × 32 64. அப்போ ரெண்டும் சமமாக வந்துருச்சு. அப்போ இது ப்ரொபோர்ஷன் தான். அடுத்து செகண்டு அவங்க என்ன செக் பண்ண சொல்கிறாங்க, Q/R, R/S. Q/R, R/S போடுங்க. Qக்கு 8 போடுவீங்க, Rக்கு 32 போடுவீங்க. அப்போ 8:32. அடுத்தது RSனா 32, 128, இதையும் போடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம், இதுவும் ஈக்குவலா. அப்போ போடுங்க, 32 × 32வும் 128 × 8ம் போட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே 1024 வந்துச்சு. அப்போ இதுவும் கரெக்ட். இப்போ நம்ம தேர்ட் ஒன்னையும் போடணும். R/S, P/Q. RSனா Rன்றது 32, Sன்றது 128, PQனா என்னது 28, அதையும் போட்டாச்சு. இதே மாதிரி போடுவீங்க. இதுவும் சேமா. அப்போ 32 × 8ம் 128 × 2வும் சேமா. அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே என்ன வருது, 256 வருது. ஓகேவா. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குன்றனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இந்த ரேஷியோஸ் ஆஃப் தயர் ஏரியாஸ் ஆர் இன் ப்ரொபோஷனல், கரெக்டான விகித சமத்தை இருக்குது, ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன் போடணும். ஓகேவா. உங்களுக்கு கிளியராக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சு போடுங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிமைனிங் இருக்க ஒர்க் ஷீட் எப்படி நம்ம 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்ணு. ஏன்னா நான் ரொம்ப கிளியராக தெளிவாக தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பார்த்து கால் பண்ணாமல் செம்ம வந்து அப்படியே நாங்கள் நீங்களே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேவா குட்டி. பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச்.